ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று வேதத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷ நூலில் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு ஒரு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி சொன்ன ஒரு வார்த்தை மிக அற்புதமான ஒரு வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே என்ற வார்த்தை இயேசுவின் வாயிலிருந்து வருகிறது. மெய்யாகவே உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். போலிகள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். போலியாக பேசுகிறவர்கள் அநேகர் உண்டு. They don't speak the truth but speak lies. அநேக பொய்களை திருத்தி பேசுகிறவரெல்லாம் நிறைய உலகத்தில் இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கிறதை நம்மிடத்திலே காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் பார்த்து மெச்சிக்கொள்ளுகிற அளவுக்கு ஒருவருடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசம் விளங்க முடியும். இயேசு சொல்லுகிறார், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை. தேவன் விசுவாசத்தை அங்கீகரிக்கிறவர். உண்மையான ஒரு விசுவாசம் இயேசுவின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கும் பொழுது, இயேசுவை நம்புகிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையும் நம்பும் பொழுதுதான் அவரை நம்புகிறோம் என்ற அர்த்தம். காரணம், அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை, ஒழியாது. நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசு சொல்லுகிறார், வானமும் பூமியும் கூட ஒழிந்து போய்விடும், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தையின் ஒரு சிறு உறுப்பாக கூட ஒழியாது, அழியாது, அவை என்றென்றைக்கும் நிற்கும். ஆம் பிரியமானவர்களே, மெய்யாகவே என்று ஜீசஸ் சொல்லுகிற போது அது மிகுந்த அர்த்தமுடையது. அப்படி ஒரு நூற்றுக்கு அதிபதினு ஒரு மனுஷன் அந்த அதிகாரத்தில் வாசிக்கிற போது, அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய மனுஷனுடைய இருதயத்தில் இருந்த இயேசுவின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் இருந்த விசுவாசத்தை இயேசு கண்டு ஆச்சரியப்படுகிறார், மெச்சிக்கொள்ளுகிறார். இந்த மனுஷன் சொல்லுகிறான், அவருக்காக வரவில்லை, அந்த நூற்றுக்கு அதிபதி தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடம் வந்து நிற்கிறான். He is a very well-to-do man. நான் ஒரு அதிபதி, வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் இருக்கிறது. He has all the influence, the money, the power, the authority. எல்லாம் இருக்கிறது அந்த மனுஷனுக்கு. வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ஆகிலும் இயேசுவினிடத்தில் வந்து அவர் வார்த்தையை நம்புகிற ஒரு மனுஷனாக இருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக உலகத்தில் எல்லாமே இருந்தால் தெய்வத்தை நினைக்க மாட்டார்கள், ஆண்டவரை கூப்பிட வேண்டும் என்று தோன்றாது. ஆனால் இந்த வேதத்தில் பார்க்கிறோம், இந்த மனுஷனுக்கு எல்லாம் இருந்தும் அடுத்தவர்களுடைய கஷ்டத்திலே அக்கறை கொண்டு, அதுவும் ஒரு வேலைக்காரன் மிகுந்த வியாதியாக இருக்கிறான், அவஸ்தைப்படுகிறான் என்று அறிந்த பொழுது, தனக்கு மேலே சர்வ அதிகாரம் உள்ள ஒரு இயேசு அங்கு இருக்கிறார் என்பதை அவன் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு தாழ்த்தி இயேசுவிடம் வந்து அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். He had immense faith on the word of Jesus. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கையிலே
எழுதி கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமம், பரிசுத்த வேதாகம் நம்முடைய கையில் இருக்கிறது. நம்முடைய அநேக பிரச்சனைகள் உண்டு, தேவைகள் உண்டு. அவையின் மத்தியிலெல்லாம் முதலாவது எதை தேடுகிறோம், யாரை தேடுகிறோம், பரிகாரம் எங்கு வரும்? இந்த 100க்கு அதிபதி இயேசுவின் இடத்தில் வருகிறார். He knows the value of the word of Jesus. இன்றைக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, பலர் கேட்கிறார்கள், வேதம் வாசித்தீர்களா? நமக்கு ஒருவர் வேதம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டால் மட்டும் வாசிப்பதல்ல. when we know Jesus, இயேசுவை நாம் அறிந்திருந்தோமானால் ஒன்று நிச்சயம், அவருடைய வார்த்தையை நாம் அறிந்திருப்போம். அவருடைய வார்த்தை மெய்யான வார்த்தை. அவர் வார்த்தை சகலத்தையும் செய்ய வல்லது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் வார்த்தை தான் அற்புதங்களை கொண்டு வரும். ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை தான் கேட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிறைய பேர் உலகத்தில் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அநேக வார்த்தைகள், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள். நிறைய முறை அது தவறான வார்த்தைகளாக கூட இருக்கும். அடுத்தவனை சோர்ந்து போக வைக்கிற வார்த்தைகளாக இருக்கும். சில பேர் தங்களுடைய பாரங்களை, சோகங்களையே சொல்லி சொல்லி அடுத்தவர்களையும் சோகமாக்கி விடுவார்கள். கொஞ்ச நேரம் அவர்களோடு பேசி கொண்டிருந்தால் போதும், நம்மளே நொந்து போயும் அளவுக்கு அவருடைய பிரச்சனைகளை சொல்லுவார்கள். ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். அந்த 100க்கு அதிபதி சொன்ன அந்த விசுவாசமுள்ள அந்த வார்த்தையை கேட்டு இயேசு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. ஒரு மனிதன் இயேசுவினிடம் வந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையினால் பரிசுத்த தேவனே ஆச்சரியப்படுகிறார். என் வார்த்தையின் மேலே இவ்வளவு விசுவாசம் வைத்திருக்கிற ஒரு மனுஷன். இயேசு சொன்னார், அப்படி ஆகட்டும். தேவன் வார்த்தையை அனுப்பினார். அற்புதமாக இந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த நேரமே என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையை நம்பி, வார்த்தையை பற்றி கொண்டு அவரை நோக்கி துதிக்க ஆரம்பிக்கிற போது, உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைத்து விட்டால் போதும், அந்த வார்த்தை உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும். தேவன் ஒரே ஒரு வார்த்தையினால் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே, ஆதியிலே இருள் இருந்தது, பூமியின் மேல் இருள் இருந்தது, வெறுமை இருந்தது, ஒழுங்கீனம் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. அவ்வளவுதான். The light was created. இருளிலிருந்து வெளிச்சம் உருவானது உண்மை. ரோமர் 4:17 சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். உங்கள் சூழ்நிலை ஏதோ இல்லை. இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, ஏதோ ஒன்று இல்லை என்று நின்று கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் இந்த சர்வ வல்லமையுள்ள இயேசுநாதர் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர். When he speaks, his word creates. உருவாக்கும், நிலை நிற்க பண்ணும், சுகத்தை கொண்டு வரும், பரிசுத்தத்தை விளங்க பண்ணும், அன்பை விளங்க பண்ணுகிற இயேசுவின் வல்லமையான வார்த்தைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவர். அவர் வார்த்தை உங்களுக்கு போதுமானது. அநேக முறை பல வார்த்தைகளை கேட்கிறோம், ஆனால் இருதயத்தில் நிற்பதில்லையே. இன்றைக்கு உங்கள் இருதயத்தை திறந்து, ஆண்டவரே, என் இருதய பலகையிலே உம்முடைய வார்த்தை எழுதும் என்று கேளுங்கள். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வருகிற போது, இட் கம்ஸ் வித் பவர், இட் கம்ஸ் வித் அத்தாரிட்டி, இட் கம்ஸ் வித் அ ஹீலிங். அது அதிகாரம் உள்ளதாய், சுகமாக்க வல்லமையுள்ளதாய் இறங்குகிறது. நாடி நரம்புகளுக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, தசைகளுக்குள்ளே, உறுப்புகளுக்குள்ளே. ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, உங்கள் சிந்தனைகளை சீர்படுத்துகிறது. உங்கள் குழப்பங்களை உங்களை விட்டு நீக்குகிற ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வருகிற இயேசுவின் வார்த்தை. அதை நம்புகிற போது, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் போதும் என்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த வார்த்தை புறப்பட்டு வரும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தை மாம்சமானது. வார்த்தையாயிருந்த தேவன் தான் மாம்சமானார், இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை உண்மை! உங்களுக்காக எனக்காக அந்த வார்த்தை தான் சிலுவையில் அறையப்பட்டது. இயேசு சிலுவையில் அறைய தன்னை ஒப்பு கொடுத்ததற்கு காரணம் உங்களுக்காக எனக்காக பாவங்களை மன்னிக்க, பரிசுத்தப்படுத்த. இதோடு இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை, பரலோகம் போய் சேர வேண்டுமே. ஒரு நித்திய வீடு இருக்கிறதே. சரீரம் மண்ணோடு போய்விடும், ஆத்துமா வாழ வேண்டுமே. அந்த வாழ்க்கைக்காக இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார் அல்லவா? அந்த வார்த்தையை நம்புகிற போது, வேதம் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்புகிற போது, மீட்பு உங்கள் ஆத்துமாவுக்கு உண்டு, மீட்பு உங்கள் ஆவிக்கு உண்டு, மீட்பு உங்கள் சரீரத்துக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, உங்களுடைய சிறைபிடிக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளது. God is capable of delivering you from that situation by His word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவாரானால் கண்டிப்பாக இருப்பார், நிச்சயமாய் நடத்துவார். தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர். God stands behind His word. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை நிறைவேறுகிற என்று அவர் அறிந்து பேசுகிறார். ஹல்லேலூயா! உங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும், கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான வசனம் கண்டிப்பாக நிறைவேறும். தேவன் வார்த்தையை அனுப்புகிற போதே அது சிருஷ்டிக்கிற வார்த்தை, நிலைநிறுத்தும், ஜெயம் கொண்டு வரும், உங்கள் தோல்விகள் மாறும். நீங்கள் விசுவாசத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சூழ்நிலையை விட கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் ஜீவனும் வல்லமையும் அதிகாரமும் மகத்துவமும் இருக்கிறது. மற்ற வார்த்தைகளை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். நெகட்டிவ் வேர்ட்ஸ், தவறான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், பிசாசின் வார்த்தைகள், இதுக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுக்க தேவையில்லை. தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அன்பு சகோதரியே, உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற இயேசுவின் வார்த்தை போதுமானது. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். தேவனுடைய வார்த்தையா வல்லமை நிறைந்த மகிமை தேவன் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் விளங்க பண்ணுவார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, 100க்கு அதிபதி விசுவாசித்தது போல ஒரு வார்த்தை போதும் என்று இன்றைக்கும் உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி சுவாமி. இன்றைக்கு ராஜா, நாளைக்கல்ல, இப்பொழுது சுவாமி, உடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய சரீரத்துக்குள்ளே, ஆத்மாவுக்குள்ளே, ஆவிக்குள்ளே, சிந்தனை மண்டலத்தில் இறங்குவதற்காக நன்றி. நன்றி அப்பா. வேறு எந்த வார்த்தையும் ஆண்டவரே, எந்த பொல்லாத வார்த்தைகள், தவறான வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள், வேதனை தரும் வார்த்தைகள், தோல்வி நிறைந்த வார்த்தைகள் வேண்டாம், அப்புறப்படுத்துகிறோம். ஜீவனுள்ள உடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கும் அல்லவா? தொடுங்க சுவாமி. இப்பொழுது ராஜா, ஒவ்வொருடைய சிந்தையும் சரியாகட்டும், சமாதானம் நிரப்பட்டும். சமாதானம் இல்லையே என்று வாடுகிற ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தை சமாதானத்தை கொண்டு வருகிற வார்த்தை, பயப்படாதே என்று சொல்லுகிற வார்த்தை, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகக்கடவுது என்று சொன்னீங்களே, அதே வார்த்தை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை கொண்டு வரட்டும். இப்பொழுது சுவாமி, இன்றைக்கு அவர்கள் புறப்படுகிற காரியம், செய்ய போகிற காரியம், அவர்கள் எதை விரும்பி காரியத்தை துவக்குகிறார்களோ உம்முடைய வார்த்தையை நம்பி அவங்க செயல்படுகிற போது ஜெயம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். வழிகள் திறப்பதற்காய் நன்றி. தடைகள் நீங்குவதற்காக நன்றி. உயிர்ப்பிக்கப்படுகிறதற்காக நன்றி. ரட்சிப்பு உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். நிலை நிறுத்தப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். உயர்த்தப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வாழ்ந்திருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கடன் நீங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரை அணைத்து கொள்ளும், சாட்சியாக நிறுத்தும், ஜெயத்தை காணப்பண்ணும். அவர்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும், மகிழ்ந்திருக்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.